சேதுராமன், இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் ஆயிடுச்சுங்கிறதுலேருந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிற வரைக்கும் போகும்போது இது ஒரு பெரிய கவர்மெண்ட்டோட டெசிஷனில் ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இவங்க கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணலைங்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறுதா? இதுல இத ரெண்டு பார்ட்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பார்ட் பாத்தீங்கன்னா பணம் வாங்கினது, அதை பத்தி சொல்றது. ஆனா ஆர்டிஐ டிரான்ஸ்பேரன்சி இல்ல அப்படிங்கறதான் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் பாஜகவுக்கு அதிகப்படியான பணம் வந்திருக்கு அப்படின்னா 2 டேர்ம் இருக்கு. இந்த இதை பாண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மக்கள் ஓட்டர்ஸ், நீங்க யாரா வேணா இருக்கலாம், கான்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த சைடு தான் அதிகப்படியான பணம் கொடுப்பாங்க அப்படிங்கறதையும் நாம கவனத்தை எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தமிழ்நாட்டிலேயே எடுத்தீங்கன்னா திமுக அதிக பணம் வந்திருக்கு, அதிமுக அதிக பணம் வந்திருக்காங்கிறது மட்டும் இல்ல, எவ்வளவு மடங்கு அதிகமா வந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்தையும் நம்ம எடுத்தோம்னா இது தனிநபர்கள்ட்ட வந்ததுன்னு பாக்குறீங்களா, அல்லது தொழிலதிபர்கள் நிறுவனங்கள்? இல்ல, நிச்சயமா தனி மனிதர்களோட நம்பர் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு பணம் கலெக்ஷன் அப்படின்னால எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எங்கே அதிகப்படியாக நான் பணத்தை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்று பினான்சியல் சூழலை நம்ம பார்க்கணும். தனி மனிதர்கள் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய எஃபர்ட் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா நம்ம கார்பரேட் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஆனா அதையே நீங்க ஈக்குவேட் பண்ண முடியுமா, குவிட் ப்ரோ கோ அப்படின்னு கான்செப்ட்ல ஆஸ்பெக்ட்ல பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் நம்ம அந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு தெரியும், மக்களும் பாப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல முக்கியமான ஒரு டிஃபரெண்ட் கேஸ உங்களுக்கு இதுல கோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நேஷனல் ஹெரால்டு கேஸ். நேஷனல் ஹெரால்டு கேஸோட இதுல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்க, ஒரு கட்சியானது நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் தனியா ஒரு இதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு நீங்க கடன் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான பல விவகாரங்கள் இருந்தப்போ முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டப்போ என்ன சொன்னாங்கன்னாக்க, சரி நீங்க உங்களுடைய கணக்கு புத்தகத்தை தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னப்போ பதறி அடித்துக் கொண்டு நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பேசுற இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்த கூட விட்டுருவோம். இது நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியாக நீங்க பொது வெளியில் இருக்கும்போது உங்க அக்கௌண்ட்ஸ், இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியையும் நீங்க அக்கௌண்ட் தாக்கல் பண்ணணும்னு நீங்க சொல்லும் போது, முறைப்படியாக தேவைப்பட்ட அதை ஆடிட்டிங்க்கும் நீங்க அலோவ் பண்ணணும்னு நீங்க சொல்லும் போது, பொதுமக்களின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த கட்சி நீங்க ஏன் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இதை தாக்கல் கோர்ட்ல கொடுக்கறதுக்கு, நீங்க பொது வெளியில பப்ளிஷ் பண்ணுங்கிறது கூட இல்ல, கோர்ட்டோட ரிவ்யூக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு ஜோதிமணியும் பேச விரும்புறாங்க. நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி மத்திய அரசு, அரசாங்கம், நான் பிஜேபி சொல்ல, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம், அந்த சட்டம் சட்டத்திற்கு புறம்பானது, சட்ட விரோதமானதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஒரு தனி கட்சி அதனுடைய கணக்கு வழக்கு சொல்லல. இது ரெண்டையும் ஒப்பிடுவது அப்படிங்கிறது சரியா இருக்க முடியுமா? ரெண்டும் ஒரே அளவுல ஒப்பிட முடியுமா? அதுவும் சட்ட விதிமீறல்ங்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா சொல்லப்பட்ட விதிமீறலை நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்கே டிரான்ஸ்பரன்சி காட்ட முடியாத நீங்க இன்னைக்கு இப்படி கேள்வி கேட்கறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கேள்வியே உச்சநீதிமன்றம் கேக்குது, தலைமை நீதிபதி கேட்கிறார், பெஞ்ச் கேக்குது. நான் சொல்றேன் சுப்ரீம், அங்கேயும் கோர்ட் தான் கேட்டாங்க. ஆமா, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நான் மிகவும் வரவேற்கிறேன். திரும்பவும் சொல்றேன், ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி வேணும். நீங்க காமன் ஆஸ்பெக்ட், பொதுவெளி அப்படின்னு வந்துட்டோம்னா, மக்கள் ஜனநாயகம்னு பேச ஆரம்பிச்சோம்னா இங்கே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஜனநாயகம் பாதுகாக்கப்படாது. இதை நான் இன்னைக்கு நான் கோர்ட் வேர்டிக்ட் வந்ததுனால சொல்லல. நம்ம பல வருடங்களாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் எல்லா விவாதத்திலையும் சொல்லியிருக்கிறது ஐ எம் completely against this electoral பில்லுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜனநாயகத்துக்கு என்ன. மணி சார் கரெக்டா கேட்டாரு, நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? நீங்க சொல்றீங்க இல்லையா, மணி சார் சொல்றது தன்மை வேற, நீங்க சொல்றது தன்மை வேற. இல்ல நான் ஆளுங்கட்சிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணலங்க. நீங்க இங்க குற்றம் சுமத்துபவர்கள், நீங்க தான் இங்க நாங்க குற்றம் சுமத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்க சைடு இன்னும் கிளியர் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நான் பாஜக நீங்க சொன்ன கருத்து ஜோதிமணி மறுப்பு சொல்ல விரும்பினாங்க, கேட்டுட்டு திரும்ப வர. ஜோதிமணி. எஸ். இல்ல, காங்கிரஸ் கட்சி காத்திரமாக சுதந்திர போராட்டத்தை நடத்திய போது அந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு குரலாக இருப்பதற்காக நேருவால் அவருடைய நண்பர்களோடு சொரூபராணியின் நகையை, நேருவின் மனைவியின் நகையை விற்று
கமலா நேருவின் மனைவி அவர்களுடைய நகையை விற்று நண்பர்களின் உதவியோடு நேரு உருவாக்கிய ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அந்த நேஷனல் ஹெரால்டு. அது ஒண்ணு காங்கிரஸ் கட்சியுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது மிக சிறப்பான பங்களிப்பை சுதந்திர போராட்டத்துக்கு நிகழ்த்தி இருக்குது. அதற்கப்புறம் அது சரியாக நடத்த முடியல. அதுல நிறைய லாஸ் வந்திருக்கு. சோ அந்த லாஸ மீட் அவுட் பண்ணணும்ங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி அது காங்கிரஸ் கட்சிக்கு துணை நின்ற ஒரு மேகசின்ங்கிற முறையில கடன் கொடுக்குறாங்க. இதுல ஒண்ணு யாருக்கும் குவிட் ப்ரோக்கோ கிடையாது. அதானிக்கு துறைமுகங்களை நரேந்திர மோடி அள்ளி கொடுக்கிற மாதிரி, விமான நிலையங்கள் அள்ளி கொடுக்கிற மாதிரி, நிலக்கரிக்கு வெளிநாடுகள்ல போய் இலங்கையிலையும் ஆஸ்திரேலியாவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியை அண்டர்மைன் பண்ணிட்டு அதானிக்காக ஊழல் செய்வதற்கு பேரம் பேசுற மாதிரி, இந்தியாவை விற்கிற மாதிரி இதுல ஒண்ணு நடக்கல. அது நேருடைய குடும்ப ப்ராப்பர்ட்டி, காங்கிரஸ் கட்சியோட சம்பந்தப்பட்ட. இது பொதுமக்களோ அரசாங்கமோ ஊழலோ இதில் நடக்கல. அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? இதுதான் பிஜேபியோட பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி மீது சொல்வதற்கு குற்றச்சாட்டுகளே கிடையாது. அதனால அது நேஷனல் ஹெரால்டு வழக்கே ஒரு பொய் வழக்கு. அதனால பாஜகவினுடைய பயங்கரமான ஊழல்களை மறைப்பதற்காக ஏதாவது காங்கிரஸ் கட்சியை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றாங்களே ஒழிய, பாரதிய ஜனதா கட்சி இந்தியா சுதந்திர வரலாற்றில் ஊழல் மலிந்த கரைபடிந்த இந்தியாவை விற்கின்ற ஒரு குரூரமான இன்னொரு விஷயம் சொல்றாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புல மூலம் நம்ம பார்க்க வேண்டி இருக்க வழி வேற ஒண்ணும் கிடையாது. தீர்ப்பை ஒட்டி திரு மணி சொல்றது, ஏன் ஆளுங்கட்சிக்காகவோ அல்லது எஸ்பிஐக்காகவோ 3 வார காலமோ வெயிட் பண்ணணும், இப்போதே வெளிப்படையா அதை அறிவிக்கலாமே, அது ஒரு பொலிட்டிக்கல் பிரஷரா பிஜேபிக்கு மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்றாரு. அதுல உங்க பார்வை என்ன? இல்ல, மணி சார் சொல்றதுல எனக்கு தனிப்பட்ட முறையில உடன்பாடு இருக்கு. ஏன்னா நீங்க அமெரிக்கா மாதிரியான தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க தேர்தல் ரொம்ப பொருட்செலவு பிடிக்கக்கூடியது, ரொம்ப காஸ்ட்லியான தேர்தல். ஆனா அரசியல் கட்சிகளுக்கு யார் பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பணம் கொடுத்தவங்களும் டிக்ளேர் பண்ணும், பணம் வாங்கின அரசியல் கட்சியும் டிக்ளேர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ், கிரிமினல் குற்றம். சோ அதுல ஒரு வெளிப்படை தன்மை இருக்கு. அந்த மாதிரி தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் வாங்குகின்ற நிதியில ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு இருக்கு. ஏன்னா தேர்தல்ல புழங்கும் பணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழலை குறிப்பா சமீப காலங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அதை சட்டப்பூர்வமாக ஊழலாக மாத்துறது இது கவலை அளிக்கிறது. அதுல மணி சார் சொல்றதுல எனக்கு ஒன்னும் தனிப்பட்ட முறையில ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. திரு கான்ஸ்டன்டைன் குறுக்கிட விரும்புறாரு.